காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 131. ஆந்திர கர்நாடகங்களில் காஞ்சிபுரத்தில்தான் முக்கியமாக கடிகை ரொம்பவும் உன்னத முறையில் போஷித்து வளர்க்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே வடக்கே தெலுங்கு தேசத்தில் கோதாவரி பிராந்தியங்களிலும் ராஜாக்கள் கடிகைகள் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. அங்கே துணி தாலுகாவில் சிக்குள்ள அக்ரஹாரம் என்ற இடத்தில் ஒரு குளம் வெட்டுகிற போது ஒரு தாமிர சாசனம் அகப்பட்டது. அது விஷ்ணுகுண்டின வம்சத்தைச் சேர்ந்த 2வது விக்ரமேந்திரவர்மாவினுடையது. அவன் முறைப்படி கடிகை ஸ்தாபித்து புண்ணிய குவியலை சம்பாதித்து கொண்டான் என்று அதில் இருக்கிறது. யதாவிதி வினிர்மாபித கடிகாவாப்த புண்ணிய சஞ்சயஸ்ய. கர்நாடக தேசத்தில் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளிலே கடிகை என்ற பெயரை சொல்லி அந்த பெயர் உள்ள கல்வி சாலைகள் அங்கே இருந்ததை கூறியிருக்கிறது. எபிகிராஃபிகா கர்நாடகா வால்யூம்களை பார்த்தால் தெரியும். 12ஆம் நூற்றாண்டின் பின்பாதியில் ஆட்சி நடத்திய திரிபுவன மல்லிதேவ சோழ மகாராஜன் என்பவனுடைய கல்வெட்டு தும்கூர் ஜில்லாவில் உள்ள காமகொண்டனஹள்ளியில் ஹேமவதி தொட்டப்பா ஆலயத்தில் இருக்கிறது. இதில் ஹெஞ்சாரப்பட்டணம் என்ற இடத்திலிருந்த கடிகா ஸ்தானத்தில் பிரதிஷ்டையாகியிருந்த நொணம்பேஸ்வர சுவாமி சன்னிதானத்தில் ஒரு கிராம தானம் நடந்ததாக கன்னட பாஷையில் சொல்லியிருக்கிறது. ஸ்ரீமது ஹெஞ்சாரப்பட்டணದ மகாகடிகாஸ்தான ஸ்ரீ நொணம்பேஸ்வர தேவர சன்னிதானதல்லி என்று சொல்லிக்கொண்டு போயிருக்கிறது. மைசூரில் மண்டயம் என்கிறோமே, அந்த பகுதியில் ஹளேகெரே என்ற இடத்தில் சிவமாரமன் என்று பெயருடைய ஒரு பிருத்வி கொங்கணி வம்ச மகாராஜாவின் சாசனம் கிடைத்திருக்கிறது. அது ஒரு நில தானத்தை பற்றி சொல்கிறது. அதில் தானம் யாரை குறித்து செய்யப்படுகிறதோ அவரின் பெயர் மாதவ் சர்மன் என்றும் அவன் ஹரிதாச கோத்திரத்தைச் சேர்ந்தவன் என்றும் சொல்லி இவற்றை சொல்வதற்கு முன்பாகவே அவனை பெருமைப்படுத்தும் விதத்தில் அவன் கடிகையை சேர்ந்த 1000 பேரில் ஒருத்தன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கடிகா சகஸ்ராய ஹரிதச கோத்ராய மாதவ சர்மனே. சென்னராய பட்டணத்தைச் சேர்ந்த 1442வது வருஷத்திய கல்வெட்டு ஒன்று, அதாவது 15ஆம் நூற்றாண்டின் மத்திக்கு வந்துவிட்டோம். கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கர்நாடகத்திலிருந்து காஞ்சிபுரம் கடிகைக்கு வந்த மயூரவர்மாவின் காலத்திலிருந்து 1100 வருஷம் தள்ளி வந்துவிட்டோம். இப்போது கர்நாடகத்திலேயே அநேக கடிகைகள் ஏற்பட்டுவிட்டன. அவற்றில் ஒன்று இந்த சிலாசாசனத்தின் காலத்தை ஒட்டிய ஒரு துந்துபி வருஷ பாத்திரபத மாசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதை அது தெரிவிக்கிறது. கடிகா ஸ்தானம் என்பதை விட இன்னும் பக்தி மரியாதைகளுக்கு உகந்ததாக கடிகாச்சிரமம் என்று சொல்கிறது. அதாவது ஒரு குரு மட்டும் தன் ஆசிரமத்தில் ரொம்பவும் தூய்மையுடன் குருகுலம் நடத்திய மாதிரியே இங்கே பல பேர் ஒரு இடத்தில் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சிக்ஷை அளித்த போதும் அதை ஆசிரமமாக பரிசுத்தத்தோடு நடத்தியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது.